சித்திரை பௌர்ணமி அன்று இரவில் மட்டுமே பூமியிலிருந்து ஒருவித உப்பு வெளியே வருமாம். இந்த உப்பிற்கு பூமிநாதம் என்ற பெயரும் உண்டு. இந்த பூமிநாதம் என்ற உப்பு காற்றில் கலக்கும்போது மகத்தான மருத்துவ குணத்தை பெறுமாம். காற்றில் கலந்து எந்த உடற்பிணியையும் உடனே குணப்படுத்துமாம். இந்த உண்மையை சித்தர்கள் மட்டுமே கண்டறிந்ததால் சித்தர்கள் பௌர்ணமி என இருந்த இந்நாள் மருவி சித்திரை பௌர்ணமி ஆயிற்று என கருதுகின்றார்கள். சித்திரை பௌர்ணமி நாளில் யமதர்மனின் கணக்கர் சித்திரகுப்தனை வழிபட்டால் வாழ்வு சிறக்கும் என கருதப்படுகிறது. சித்திரை பௌர்ணமி நாளில் வழக்கமாக உபயோகிக்கும் பசுஞ்சாணத்தை உபயோகிக்காமல் இன்று மட்டும் எருமை சாணத்தை உபயோகிப்பார்களாம். யமன் தெற்கு வாசல் வழியாகத்தான் வருவான் என்பதால் வீட்டின் தெற்கு வாசலை மூடியே வைத்திருப்பார்களாம். ஒரு காகிதத்தில் கடுகளவு புண்ணியம் செய்தாலும் மலையளவாக ஏற்றுக்கொள், மலையளவு பாவம் செய்தாலும் கடுகளவாக ஏற்றுக்கொள் என எழுதி வேண்டிக் கொள்வார்களாம். இவ்வாறெல்லாம் சித்திரகுப்தரை வழிபடும் இப்புண்ணிய திருநாளாம் சித்திரை பௌர்ணமி அன்று வேள்வி செய்கின்றோம் அம்மா. உன் வேள்வி எங்கள் பாவ புண்ணிய கணக்கை சரி செய்து அருள் பாலிக்கட்டும். இறை வழிபாட்டில் வேள்வி என்பது மிக மிக சக்தி வாய்ந்த வழிபாடு. இந்த வேள்விக்கே வேலியிட்டு இருட்டறையில் கிடந்த இந்த வேள்வியை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தவர் அருள் திரு அம்மா அவர்கள். இறையை, தேவர்களை, பிதுர்களை வேண்டிச் செய்வதே வேள்வி. இதனை அக்கினியின் மூலம் வேண்டுவதாக கூட சொல்லலாம். படையல் தூய்மை, வழிபடும் உடல் தூய்மை, உடுத்திய உடை தூய்மை, மனமும் தூய்மை. வேள்வியின் வழிபாடோ தூய்மையோ தூய்மை. இந்த உலகில் மாசுபடாத ஒன்று அக்கினி மட்டும்தான். அதனால்தான் அக்கினி மூலம் வேள்வி. அரசர்கள் புறாவழியில் தூதுவிட்டார்கள். ஆன்மீகத்தில் அக்கினி வழியே விடும் தூதுதான் வேள்வி. வெளியே இருக்கிற தூய அக்கினியோடு நம் அகத்துள் இருக்கும் ஞானம் என்ற தூய அக்கினியை இணைத்து கலந்து ஞானயோக நெறியில் வெளிப்படுவதே வேள்வி. அகபூஜையும் புறபூஜையும் கலந்த அக்கினி பூஜையே வேள்வியாகும். இந்த வேள்வியை அருள் திரு அம்மா அவர்கள் உலகு உய்ய நடத்தி வருகின்றார்கள். இந்த வேள்வியின் வெளிச்சத்தில் மதம், இனம் வேறுபாடின்றி எல்லோரின் முகமும் தெரிவது சித்தர் பீடம் மட்டும்தானே.